சிறப்பான முறையில வந்து தயாரிச்சு இயக்கியிருக்காங்க ஜெயலட்சுமி மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் மேடம். எக்ஸலன்ட் சார், கிருஷ்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு காதல் படமா திரைக்காவியமா வந்திருக்குங்க. ஸோ அவ்வளோ ஒரு லவ், ஒரு மாமா பொண்ணுக்கும் அவ சீரியஸா லவ் பண்றா. ஆனா அதை தாண்டி ஒரு வெளிநாட்டு கல்ச்சரை கத்துக்க வந்த ஒரு ஃபாரின் கேர்ள் வந்து எப்படி ஒரு இவர்கிட்ட ஹீரோ கிட்ட அஃபெக்ஷன் ஆகி ஸோ நம்ம கல்ச்சரை வந்து புரிஞ்சு இந்த லவ்வை அழகா சூப்பரா எக்ஸலண்டா பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே அனைத்து பொதுமக்களாலும் அனைவராலும் குடும்பமா வந்து திரையரங்குல பார்த்து ஆதரவு கொடுங்க. இதுல பண்ண விஷுவலேஷன் வந்து கேமரா வந்து அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. சூப்பரா கண்ணில் அப்படியே அவ்வளோ கிராண்டியரா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்து ஆதரவு தாங்க. மியூசிக் வந்து சாங் சார் அவ்வளோ எக்ஸலண்ட் சாங் சார். ஒரு சாங்ஸுமே அவ்வளோ கேட்க இனிமையாகவும் அற்புதமா காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மிக சிறந்த வெற்றி படமா அமைய அனைத்து பொதுமக்களும் மீடியா நண்பர்கள் சார் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புண்ணியமா இருக்கும். ஸோ நன்றி, வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதுல நான் பெஸ்ட் காமெடி கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ காமெடியனா பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளையன் கூட மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சார். ஒரு சின்ன விஷயம். இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்ல இருந்துட்டேன். என் கூட என் டீம் இருக்கு பாத்தீங்களா, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், முத்தானா இருக்கட்டும், பாக்யராஜ் சார் இருக்கட்டும், சவுந்தர் சாரா இருக்கட்டும், கிருஷ்ண சாரா இருக்கட்டும், ஜோதி சாரா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மேடம் கூட இருந்து ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் முத்தானா என் கூட இருந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அதை சொல்ல நான் மறந்துட்டேன். இன்னும் நம்ம டோனிஜா கேமராமேன் ரொம்ப சிறப்பா பண்ணாரு. வெங்கடேஷ் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணாரு. நம்ம லிரிக்ஸ் ரைட்டர் சந்திரன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இதுல மேடமும் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. இன்னொன்று நிறைய பேர் என் கூட இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம அண்ணாமலை ஆகட்டும், ரவி ஆகட்டும், என் கூட இருந்த மேனேஜர்ஸ் கதிர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சின்னையன் ஆகட்டும், கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து நம்ம சாண்டி பிரதர், இசை புயல் சாண்டி பிரதர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என் காதலி என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அது என்னை நம்பி அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த முத்து சாருக்கு, அப்புறம் ஜெயலட்சுமி மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு படத்து மேல அவ்வளோ லவ், அந்த லவ் சக்சஸ் ஆகணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெரிய சார் படம் வந்து முழுக்க மேடம் அது அவங்க நினைச்ச ஆசையெல்லாம் இந்த படத்து மொழி தான் காட்டினாங்க. அதே போல் வந்து ஒரு ஷார்ட்டை வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது அவங்க நினைச்ச படத்தில். மற்றபடி இந்த கேமராமேன் அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. லைட்டிங்கு அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அந்த வெள்ளக்கார பொண்ணு அருமையாக பிடிச்சி, ஹீரோ அதுக்கு மேலே பண்ணார். ஒரு கிசுவன் நடிப்பார், பயங்கரமான கிசு அது. டோட்டலா யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு இதுவாக கொடுக்கணும். மீடியாவுக்கு நன்றி, பத்திரிகை நன்றி சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்க. முழுக்க மியூசிக் டைரக்டர் அவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. நன்றி. இவ்வளவு மோசமான அனுபவம் நான் தான் செஞ்சேன். யார் இருந்தாலும் ஏன் இவ்வளவு பேச விடுறீங்க? நான் அப்பயே சொல்றேன், வெளியே போய் சொல்லுங்க, ஏன் போய் சொல்லு. நான் கேட்டது உங்க படத்துக்கான விஷயம். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா,
போன படத்துலயும் உங்களை பார்த்தேன், மறுபடியும் பார்க்கவும் நீங்க சந்தோஷமா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கல்ச்சருங்கிறீங்க, பண்பாடு விஷயத்துல நீங்க பினிஷிங்கே இல்லையே படத்துல. என்ன பினிஷிங்க கேக்குறீங்க நீங்க? முதல்ல ஒரு ஒண்ணு வெளிநாட்டு பொண்ணு கல்ச்சர் படிக்கிறதுக்காக இங்க வரா. சோ அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்கற ஒருத்தரும் அந்த கல்ச்சர் பிடிச்சு அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அங்க சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட ஒரு காதல் கல்ச்சர் படிக்க வந்தா அவ மனசுல காதலே வரக்கூடாதா? அந்த டீனேஜ் அவங்களுக்கு ஒரு காதல் வருது. கல்ச்சரை படிச்சாளா? படிச்சதோட்டு தான் கல்ச்சரோட வாழ படிச்சா கல்யாணம் பண்ணவன் ஏன் காலை தூக்குனா? அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல கன்சீவ் ஆயிருக்குன்னு நர்ஸ் சொல்லுது. யாரு கன்சீவ் ஆக சொன்னா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடல்ல கல்யாணம்? ஆமா, நீங்க பாக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? அவன் சொல்றான்ல, இல்ல, இல்ல. இந்த கடலுக்குள்ளதான் என் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவ சொல்ல வேண்டியதானே, என் புருஷன் இவருதான், இன்னும் எல்லாத்தையும் சொல்லி இழுத்துட்டு போக வேண்டியதானே, கல்ச்சரை பத்தி கலாச்சாரம் காப்பாத்திக்கலாமே. கல்ச்சர் உங்களுக்கு என்ன எவ்வளவு கல்ச்சரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் சினிஃபீல்ட்ல என்னென்ன எப்படி எப்படின்னு பேசுறீங்க. இந்த காலகட்டம் எப்படி அழிஞ்சிட்டு வருது, காதல் எப்படி அழிஞ்சிட்டு வருது. அவ யார் தெரியுமா? அவ லவ் பண்றாள்ல ஒரு காதல, அவ அந்த அத்தை பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு தைரியம். அதெல்லாம் நான் பாத்துட்டேங்க, அதான் டீட்டெயிலா அவனே சொல்றான், நான் நீ அம்மாவை பாத்துட்டேன்னு. புரிஞ்சு போச்சுல்ல. அப்போ அவ அந்த வெள்ளக்காரி காதலைய சக்சஸ் பண்ணிட்டு சுபமா முடிச்சுக்கலாமே, கலாச்சாரம் எல்லாம் இருக்குமே. நல்லாதான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா அவங்க பார்வையை ஒத்துதான் இந்த படத்தினுடைய கருத்து வெளிப்படும். ஒருத்தன் வந்து கல்ல பாப்பான், அங்க ஒரு காவியமா அவனுக்கு தெரியும். ஒருத்தன் மரத்தை பார்ப்பான், அது காவியமா அவனுக்கு தெரியும். எங்க இருக்குது எல்லாமேனா நம்ம கண்ணுலதான் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுல இருக்கு. இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு. அப்ப கல்ச்சர் இருந்தா காதலே வராதா? அப்ப நம்ம எல்லாம் புள்ள பெத்துக்கிறோமே, கல்ச்சரே இல்லாம என்ன பேசுறாரோ. எனக்கு 60 இருந்து 80 தேட்டர் வரைக்கும் பேசியிருக்கேன், அது கன்ஃபார்ம் ஆயிடும். தமிழ்நாடு ஃபுல்லா கிடைச்சிருக்கு கண்டிப்பா. இல்ல அது கூட பவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இருக்குது, அதை நம்புறேன். இன்னொன்னு ஜனங்களை நம்புறேன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தரமான படம், ஒரு கல்ச்சர், ஒரு வல்கரா கிடையாது, குழந்தைல இருந்து எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம். ஒரு விஷயம் சொல்ல வரேன், இந்த மீடியால ஒரு பெண்ணா இருந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெண் வந்து இங்க நிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60 ஏஜ். அந்த ஏஜ்ல ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது பெரிய விஷயம். அது வந்து நிக்கிறாங்க, இன்னமும் நிப்பாங்க. இன்னும் நான் சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் படம்னா இன்னும் 99 படம் பேலன்ஸ் இருக்கு. 100வது படத்துக்கு வந்து பேசுவாங்க, ஒரு பெண்ணா இருந்து பேசுவாங்க. இன்னும் 99 பெண் இல்ல, இன்னும் 900 பெண்ணு இங்க வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க, படம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப அது அவருக்கு தாங்க தெரியும். அவர் நடிச்சுட்டாரு இல்லைங்க, நடிச்சுட்டாரு. 1000 தடவை கூப்பிட்டேன், அவர் நடிச்சுட்டாரு, முடிச்சுட்டாரு, பைசாவை பாக்கெட்ல போட்டாரு, முடிஞ்சிச்சு. அது அவருக்கு நன்றி நினைக்கணும். அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு, அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா இவ்வளவு பணத்தை போட்டு அவரு ஹீரோவா இல்ல இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா? முடியாது இல்ல. ஆனா அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க. முதல்ல அவங்கள ஒரு நிமிஷமாவது, இங்க எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க, ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏன் ஒரு ஆறுதல் கூட கிடையாது? அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தெரியல, அவருக்கு நம்மள ஒரு பெரிய ஹீரோ ஆக்கி இருக்கிறாங்க. இவரு இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க. இப்ப இவ்வளவு சப்போர்ட்டா இந்த 2 பேருக்கு வெள்ளையும் அவரும் இருக்காங்க, அடுத்த படத்துல இவங்களை ஹீரோ ஆக்குவீங்களா? கண்டிப்பா யாரு நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ. படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது. இப்ப இல்ல, நான் அப்பத்துல இருந்தே சொல்றேன், படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே சொல்றேன், படத்துல நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது. இதான் ஹீரோயிசம் யார் பண்றாங்களோ அதுதான். ஆனா நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு டைலாக் மட்டும் இருக்கும். அதாவது காப்பாத்துற வந்து அவன் இது கிடையாது, ஆம்பளை கிடையாது. நான் ஒரு டைலாக் ஒண்ணு அடிப்பேன் அதுல. அதாவது ஹீரோ கிடையாது, காப்பாத்துற ஹீரோ கிடையாது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும். காப்பாத்துற எல்லாமே ஹீரோ கிடையாது. அது வந்து தன்னை காப்பாத்திட்டு கிடையாது, கூட இருக்கிற காப்பாத்து கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணும். அவன் தான் ஹீரோ. இண்டஸ்ட்ரியிலும் சரி, வெளியிலும் சரி. வில்லன் மட்டும் வில்லனா காமிக்காதீங்க, வில்லன் வில்லனே கிடையாது. அது படத்துலயும் சரி, எல்லாத்துலயும் சரி. ஹீரோவே கிடையாது. ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாத்திட்டு கிடையாது,
புரியுதுங்களா? அவன் எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் வரணும், அவன் மட்டும்தான் ஹீரோ. கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க, அதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். இல்ல என்னன்னா அதுதான் அவர் இல்ல இல்ல அவர் பேசுறதுக்கு தான் இல்ல அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், உங்க எல்லார்கிட்டயும் உங்க சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா